अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। से आए अपने आप को जानो, राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को प्यारे। दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे। ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति, ओम शांति, ओम शांति। ஓம் சாந்தி. சிவபாபா நினைவிருக்கின்றதா? 20/2/2024 பாபா இன்னைக்கு முரளியில் ரொம்ப அழகான பாயிண்ட் கொடுக்குறாங்க. கவலை இல்லாமல் இருங்க, அப்போ தான் ஆன்மீக சேவா பண்ண முடியும். ஏன்னா ஆன்மீக சேவையை இந்த ஒரு பிறவியில் மட்டும்தான் நம்ம செய்ய முடியும். அது எப்படிப்பட்ட சேவா? ஆன்மீக சேவா எல்லாருக்குமே பரமாத்மா யார், ஆத்ம தந்தை யார், அவருடைய பிராப்திகள் என்னென்ன, அவர் கொடுக்கக்கூடிய ஆஸ்திகள் என்னென்ன, இதை பற்றிய விளக்கங்களை நாம் யுக்தியோடு சொல்லணும். அதுக்கு நம்மளுடைய ஸ்திதி மிக மிக ஆதாரம். நம்மளுடைய ஸ்திதியை பொறுத்து தான் பாபா சொல்கிறாரு, நீங்கள் சொல்லக்கூடிய வாக்கியம் மகா வாக்கியமாகும், அம்பு எய்ய முடியுங்கிறார். வாங்க, मीठे बच्चे, तुम्हें तन मन धन से सच्ची रूहानी சேவா करनी है. இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய உடல் மனம் பணத்தினால் உண்மையான ஆன்மீக சேவை செய்ய வேண்டும். रूहानी சேவா से ही भारत गोल्डन एज बन जाएगा. பாபா சொல்கிறாங்க, உங்களுடைய ஆன்மீக சேவையின் மூலமாகத்தான் பாரதம் கோல்டன் ஏஜ் ஆகும். இதை சொல்கிறாங்க பாபா, உங்களுடைய ஆன்மீக சேவையின் ஆதாரத்தால் தான் கோல்டன் ஏஜை நம்ம கொண்டு வர முடியும். பாபா கேள்வி கேட்குறாங்க, बेफिक्र रहने लिए सदा कौन सी बात याद रखो.
தும் பேஃபிக்ர கப் ரகு சக்கேங்கே. பாபா சொல்கிறாங்க, கவலை இல்லாமல் இருப்பதற்காக எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் நினைவில் வைக்க வேண்டும். கவலை இல்லாமல் இருக்கிறதுக்கு சதா எந்த ஒரு விஷயம் நினைவில் இருக்க வேண்டும். நீங்கள் எப்பொழுது கவலையற்றவராக ஆக முடியும்? எந்த ஒரு விஷயம் இருக்கணும் முதல்ல கவலைப்படாமல் இருக்க. எப்போ கவலையற்றவராக நீங்கள் இருப்பீங்கன்னு கேட்குறாங்க. बेफिक्र रहने लिए सदा याद रहे कि ये ड्रामा बिल्कुल एक्यूरेट बना हुआ है. பாபா சொல்கிறாங்க பாருங்கள், இந்த ஒரு பாயிண்ட்டை நினைக்கும் போதே தாதி ஜானகிஜியினுடைய ஞாபகம் வருது. கவலைப்படாமல் இருக்கிறதுக்கு சதா இந்த நினைவு இருந்துகிட்டே இருக்கணும். இந்த ட்ராமா முற்றிலும் அக்யூரட்டாக உருவாக்கப்பட்டது, அக்யூரட்டாக உருவாகியிருக்குது. இதை ஒன்றுமே செய்ய முடியாது, திருத்தவோ மாற்றவோ எதுவுமே செய்ய முடியாது. जो भी ड्रामा अनुसार चल रहा है वह अक्यूरेट, बिल्कुल अक्यूरेट. ட்ராமாவில் என்னெல்லாம் நடந்துட்டுருக்குதோ முற்றிலும் துல்லியமானது. परंतु अभी तुम बच्चे बेफिक्र रह नहीं सकते. பாபா சொல்கிறாங்க, ஆனால் இப்போ வரைக்கும் குழந்தைகளாகி நீங்கள் கவலையற்றவராக இருப்பதில்லை. என்ன சொல்கிறார் பாபா? இப்பொழுது வரைக்கும் நீங்கள் கவலையற்றவராக இருப்பதில்லை. जब तुम्हारी कर्मातीत अवस्था हो तब तुम बेफिक्र बनेंगे. எப்பொழுது உங்களுடைய கர்மாத்தீத் நிலை ஏற்படுமோ அப்பொழுதுதான் கவலையற்றவராக நீங்கள் ஆகுவீர்கள். इसके लिए அதற்காக योग बहुत अच्छा चाहिए. அதற்காக யோகா ரொம்ப நன்றாக இருக்க வேண்டும். யோகி ஞானி பச்சே சிப் நஹி சக்தே. யோகி ஞானி குழந்தைகளை யாராலுமே மறைத்து வைக்கவே முடியாது, தானாகவே வெளிப்பட்டே ஆகுவார்கள். ஓம் சாந்தி. பதீத் பாவன் शिव भगवान वाच. पतित पावनन शिव बाबाउடைய महावाक्यम. बाप ने समझा दिया कि देहधारी मनुष्य को कभी भी भगवान नहीं कहा जा सकता. பாபா புரிய வச்சிருக்கார், எந்த ஒரு தேகதாரி மனிதனை ஒரு பொழுதும் பகவான் என்று சொல்ல முடியாது. மனுஷே பி ஜான்தே பதித் பாவன் பகவான் ஹி ஹே. எல்லாருக்குமே தெரியும் நாம் அனைவரையும் சுத்தப்படுத்தக்கூடியவர் பகவான் தான். ஸ்ரீ கிருஷ்ணகோ பதித் பாவன் நகி கஹேங்கே. கிருஷ்ணரை பதீத பாவனன் என்று சொல்ல முடியாது. बिचारे बहुत मूंझे हुए भारत में जब सूत मूंझ जाता है तो तब शिव बाबा को आना पड़ता है. பாபா சொல்கிறாங்க, எத்தனை விதமான குழப்பங்களில் சிக்கியிருக்காங்கங்கிறார் பக்தர்கள். சாஸ்திரங்கள், ஒவ்வொரு சாஸ்திரங்களையும் ஒவ்வொரு விஷயங்கள். இப்போ எதை தான் நம்ப முடியும் அவங்க? பாபா சொல்கிறாங்க, எப்போ பாரதத்தில் சிக்கல் குழப்பம் எப்பொழுது ஏற்படுதோ அப்பொழுதுதான் சிவபாபா வர வேண்டியிருக்குது. பாப்கே பினா உசே கோயி சுல்ஜா ந சகே. பாபாவை தவிர வேறு யாராலுமே அந்த சிக்கலை எடுக்க முடியாது. ஓஹி பதீத் பாவன் சிவபாபா. அவரே தான் பதீத பாவனன் சிவபாபா. ஜிஸ்கோ சிரஃப் தும் பச்சை ஹி ஜான்தே ஹோ. அவரை குழந்தைகளாகி நீங்கள் மட்டும்தான் அறிந்துள்ளீர்கள். சோபி நம்பர்வார் புருஷார்த் அனுசார். அது சிவபாபாவை நம்ம எப்படி புரிஞ்சிருக்கோங்கிறாரு? நம்பர்வார் முயற்சியின் அனுசாரமாக புரிஞ்சிருக்கிறோம். பல் யஹா பைட்டே ஹே ரோஸ் சுன்தே ஹே तो भी ध्यान में नहीं आता है. பாபா சொல்கிறாங்க, இங்கே நீங்கள் அமர்ந்திருந்தாலும் தினம் தினம் நீங்கள் கேட்டாலும் பாபா சொல்கிறார், உங்களுக்கு கவனத்தில் வர்றதில்லை. என்ன வர்றதில்ல? ஹம் சிவபாபா கே பாஸ் பைட்டே ஹே. பாபா சொல்ற, நான் சிவபாபாவிடம் இருக்கின்றேன், பாபாவின் முன்னாடி இருக்காரு.
இது வர்றதில்ல. जिनमें विराजमान हमको पढ़ा रहे हैं, पावन बना रहे हैं, युक्ति बतला रहे हैं. ஸ்ரீ பாபா யாருள் பிரவேசித்துள்ளாரோ, பாபா யாருடைய உடலில் பிரவேசமாகியிருக்கார், அவர் எப்போ வந்தார், என்ன பண்ணிகிட்ருக்கார், இதை குழந்தைங்க மறந்துடுறாங்க. படிப்பிச்சிட்ருக்காரு, தூய்மைப்படுத்திகிட்ருக்காரு, கூட பலவிதமான யுக்திகளையும் குழந்தைகளுக்கு செய்வித்து வருகிறார். स्वदर्शन चक्रधारी बन रचयिता रचना की नॉलेज पाकर काम को जीत जगजीत बनते हो. பாபா சொல்கிறாங்க, டைட்டில் கொடுக்குறார். நீங்களாம் யார் தெரியுமா? ஸ்வதர்ஷன சக்கரதாரிகள். அப்போது ஸ்வதர்ஷன சக்கரதாரியாகி படைப்பவர் யார்? படைப்பு என்ன? படைப்புனா ஃபுல் சக்கரத்தை பாபா நம்ம கையில் கொடுத்துட்டாங்க. நம்மளை தவிர வேறு யாருக்குமே தெரியாது 84 பிறவிகள் ஆத்மா எப்படி எடுக்குது, 5000 ஆண்டுகள் அதை எப்படி முடிக்குது. இப்படி பிறப்பு இறப்போட ரகசியங்களை பற்றி நமக்கு தான் தெரியும். பாபா சார் உங்களுக்கு கொடுத்த இந்த நாலேஜை வச்சு நீங்கள் என்ன ஆகுறீங்க? காம விகாரங்கள் மேலே வெற்றி பெறுகிறீர்கள். वो पतित बाप पतित पावन भी ठहराना. பகவான் யார்? தூய்மையற்றவர்களை தூய்மைப்படுத்தக்கூடியவர் அல்லவா? நை ரச்சனாக்கா ரச்தா பி டேரா. புது படைப்பை படைக்கக்கூடிய படைப்பாளரும் ஆயிட்டார். அபி பேஹத் கா ராஜ்ய பானேலியே தும் புருஷார்த் கரோ. பாபா சொல்கிறாங்க, எல்லையற்ற ராஜ்யத்தை பெறுவதற்காக நீங்கள் முயற்சி செய்யுங்க. ஹரேக்கு சம்ஜே हम शिव बाबा से राज्य भाग्य ले रहे हैं. ஒவ்வொருத்தங்களுமே நினைங்க, நான் ஸ்ரீ பாபாட்டேந்து என்னுடைய ராஜ்ய பாக்கியத்தை அடைந்து கொண்டிருக்கின்றேன். ஏபி யதார்த்த ரீதி சமஜ் नहीं सकते. இதை கூட யதார்த்தமாக புரிஞ்சுக்க முடியல. कोई थोड़ा जानता, कोई तो बिल्कुल ही नहीं जानते. சிலர் கொஞ்சம் புரிஞ்சுருக்குறாங்க, மற்றவங்க கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கல. ஸ்ரீ பாபா தோ கேத்தேகி பதீத் பாவன் மேகும். அதனால தான் திரும்பி ஸ்ரீ பாபா சொல்கிறாரு, பதீத்த பாவனாக இருக்கக்கூடியவர் நான் தான். मेरे से अगर कोई आकर पूछे तो मैं अपना परिचय दे सकता हूँ. என்னிடம் வந்து யாராவது கேட்டால் நான் என்னுடைய அறிமுகத்தை கொடுக்க முடியும். तुमको भी बाप ने अपना परिचय दिया ना. உங்களுக்கு கூட பாபா தனது பரிச்சயத்தை கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸ்ரீ பாபா கேத்தேகிமே சாதாரண தன்மை பிரவேஷ் கர்த்தா. என்ன பரிச்சயம் கொடுக்குறார்? குழந்தைங்களே, நான் சாதாரண பிரம்மாவுடைய உடலில் பிரவேசமாகி இருக்கிறேன். சாதாரண தன்ஹே. இந்த உடல் சாதாரணமான உடல் இது. ஜாடுக்கே அந்தமே கடாஹே. பாபா சொல்கிறாங்க, சாதாரணமான உடல் இது. இந்த மரம் கூட கடைசி முடிவில் நிற்கிதுங்கிறார். பத்தீத் துனியாமே கடாஹே. ரொம்ப பதீதமான உலகத்தில் வந்துடுச்சு. ஃபிர் நீச்சி தபஸ்யா கர் ரஹே ஹே. மரத்துக்கு அடியில் பார்த்தீங்கன்னா கீழே தபஸ்யாவில் இருக்காங்க. இன்கோபி தபஸ்யா ஸ்ரீ பாபா சிக்லா ரஹே ஹே. கீழே தபஸ்யா கோலத்தில் தபஸ்வினிகளை காட்டுறாங்க. பாபா சொல்கிறார், இவங்களுக்கு கூட தபஸ்யாவை கற்றுக் கொடுத்தது சிவபாபா. ராஜ்யோக் சிவபாபா சிக்காத்தேஹே. அவங்க செய்யக்கூடிய யோகத்துக்கு பேர் ராஜ யோகத்தை பாபா கற்றுத்தருகிறார். நீச்சே ஆதிதேவ் ஊப்பர்மே ஆதிநாத். மரத்தடியில் பார்த்தீங்கன்னா ஆதி தேவ் உட்காந்துருக்கார், பிரம்மா. மரத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஆதிநாத் இருக்கார். तुम बच्चे समझा सकते हो, हम ब्राह्मण शिव बाबा की संतान. நீங்கள் இதை வச்சு புரிய வைக்கலாம், நாம் பிராமணர்கள் சிவபாபாவின் குழந்தைகள். தும்பி சிவபாபா கே பச்சை ஹோ பரந்தோ ஜான்தே நகி ஹோ. நீங்கள் எல்லாருமே சிவபாபா குழந்தை தான், ஆனால் அவர் அப்பான்னு புரிஞ்சிக்கல. பகவான் ஏக்குஹேனா, பகவான் கடவுள்னா ஒருவர் தானே இருக்க முடியும்.
பாக்கி சப் பிரதர்ஸ், மற்ற எல்லாருமே யார்? பகவானின் குழந்தைகள், நமக்குள் சகோதரர்கள். பாப் कहते हैं मैं अपने बच्चों को ही पढ़ाता हूँ. பாபா கூறுகின்றார், நான் என்னுடைய குழந்தைகளுக்கு படிப்பிக்கின்றேன். जो मुझे पहचानते उन्हों को ही पढ़ाकर देवता बनाता हूँ. என்னை யார் புரிந்துள்ளார்களோ அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு படிப்பித்து நான் அவர்களை தேவதையாக ஆக்குறேன். பாரத் ஹி ஸ்வர்கதா அப் நரக்குகேன். பாரதமே சொர்க்கமாக இருந்தது, இப்பொழுது நரகமாக இருக்குது. ஜோ காம்கோ ஜீத்தேகா வஹி ஜெகஜீத் பனேகா. யார் காமத்தை வெல்கிறார்களோ அவர்களை உலகத்தை வெல்வார்கள். மே கோல்டன் வேர்ல்டு கி ஸ்தாபனா கர் ரஹா ஹூம். பாபா சொல்கிறாங்க, நான் கோல்டன் உலகத்தை என்ன பண்ணுறேன்? படைத்து கொண்டிருக்கிறேன். அநேக் பார் ஏ பாரத் கோல்டன் ஏஜ் மே தா. ஒவ்வொரு கல்பமும் பாரதம் கோல்டன் ஏஜாக தான் இருந்தது. பிறகு அயன் ஏஜில் வந்துட்டு இதை பற்றியெல்லாம் யாருக்குமே தெரியல. எப்படி கோல்டாக இருந்தது, இரும்பு ஆனது. ரச்சேதா ரச்சனா கே ஆதிமதி அந்துக்கு கோய் ஜான்தே நகி. இதெல்லாம் எப்படி மாறுது, இதை பற்றி எடுத்துரைத்தவர் படைப்பாளர் யார், எந்த ஞானத்தை கொடுக்குறார், இதை பற்றி யாரும் தெரிஞ்சுக்கல. மே நாலேஜ்ஃபுல் ஹூம். பாபா சொல்கிறாங்க, நான் நாலேஜ்ஃபுல்லாக இருக்கிறேன். ஏஹே எய்ம் ஆப்ஜெக்ட். இதுதான் எய்ம் அண்ட் ஆப்ஜெக்ட். மே இன்கே சாதாரண தன்மை பிரவேஷ் ஹோக்கர் நாலேஜ் தேத்தா ஹூம். என்னோட எய்ம் இதுதான், நான் நாலேஜ் கொடுக்கணும். பாபா சொல்கிறாங்க, நான் சாதாரண உடலில் பிரவேசமாகி உங்களுக்கு நாலேஜ் கொடுக்குறேன். அபி தும்பி பவித்ர பனோ. நான் என்ன சொல்கிறேன், இப்பொழுது நீங்களும் தூய்மையாகுங்கள். இன் விகாரம் கு ஜீத்னே சே தும் ஜெகஜீத் பனேங்கே. இந்த விகாரங்கள் மேலே நீங்கள் வெற்றி அடைஞ்சாதான் நீங்கள் உலகத்தை வெல்ல முடியும். எஸ் பச்சே புருஷார்த் கர் ரஹே ஹேன். இந்த அனைத்து குழந்தைகளும் நீங்கள் முயற்சி எடுத்துட்ருக்கீங்க. தன்மன் தன்சே ரூஹானி சேவா கர்த்தே ஹேன் ஜிஸ்மானி நகி. உடல் மனம் பொருளால் ஆன்மீக சேவை செய்கிறீர்கள், உலக சேவை, அதாவது ஸ்தூல சேவை கிடையாது. ஸ்தூலத்தில் நீங்கள் சேவா பண்ணல, அன்னதானமோ அதோ இது வஸ்திரதானம், அப்படி இல்லை. ஆன்மீக சேவை, ஆத்மாவுக்கு அழிவற்ற ஆத்மாவுக்கு எது தேவையோ அதை கொடுக்குறீங்க, அதுதான் சேவா. இன்கோ ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் கஹா ஜாத்தா ஹை. இது ஸ்பிரிச்சுவல் ஆன்மீக ஞானம்னு சொல்லப்படுது. ஏஹே பக்தி நஹி ஹே. இது பக்தி அல்ல. பக்தி கா யுக் ஹே துவாபர் கலியுக். பக்தி நிறைந்த யுகம் துவாபர யுகமும் கலியுகமும். ஜிஸ்கோ பிரம்மா கி ராத் கஹா ஜாத்தா ஹை. அதை பிரம்மாவின் இரவு என்று சொல்லப்படுது. சத்யுக் திரேதா கோ பிரம்மா கா தின் கஹா ஜாத்தா. சத்யுக் திரேதா யுகத்தை பிரம்மாவின் பகல்னு சொல்கிறோம். कोई गीता पाठी आए तो उनको भी समझाए गीता में भूल है. பாபா சொல்கிறார், கீதை படித்தவர்கள் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் புரிய வைங்க, கீதையில் என்ன தவறுகள் இருக்குது. கீதா கிஸ்னே சுனாய். கீதை யார் சொன்னது? ராஜயோக் கிஸ்னே சிக்காயா. அதில் ராஜயோகத்தை கற்றுத்தருகிறேன்னு வந்திருக்குதே, அந்த ராஜயோகம் யாரால் கற்றுத்தரப்படுகிறது? கிஸ்னே கஹா காம் பர் ஜீத் பானே சே தும் ஜெகஜீத் பன் ஜாயேங்கே. கீதையில் மகாவாக்கியம் எழுதப்பட்டிருக்குது. என்ன எழுதப்பட்டிருக்குது? காம விகாரத்தை யார் வெல்கிறார்களோ அவர்கள் உலகத்தை வெல்ல முடியும் என்று. ஏ லக்ஷ்மி நாராயண் பி ஜெகஜீத் பனேகைன்னா, இந்த லக்ஷ்மி நாராயணர் கூட பார்த்தீங்கன்னா உலகத்தை வென்று விட்டார்கள் அல்லவா. இன்கே சௌராசி ஜென்முக்கோ ராஸ் பைட் சம்ஜாவே. இவங்களுடைய 84 பிறவியை பற்றிய கதை ரகசியத்தை சொல்லுங்க. கோய் பி ஹோ நாலேஜ் லேனேலியே யஹா ஆனா படேகானா. யாராக இருந்தாலும் பாபாவோட நாலேஜ் கேட்குறதுக்கு பாபா வீட்டை தேடி தானே வரணும். மே தோ பச்சோங்கோ படாத்தாகும். பாபா சொல்கிறார், நான் குழந்தைகளுக்கு படிப்பிக்கின்றேன். பரந்து तुम्हारे में कोई इतना नहीं समझते, इसलिए गायन है कोटो में कोई में भी कोई. பாபா சொல்கிறார், நான் ப்ராக்டிக்கலாக
படிப்பிக்கின்றேன் என்பதை உங்களிலும் கூட அந்த அளவுக்கு புரிஞ்சுக்கல. ஆகவே தான் சொல்லப்படுது, கோடியிலும் ஒரு சிலரிலும் ஒரு சிலர் தான் புரிந்து கொள்ள முடியும். मैं जो हूँ जैसा हूँ, कोई तो 5% भी नहीं जानते. பாபா சொல்கிறார், நான் யார், நான் எப்படிப்பட்டவன் என்பதை 5% கூட புரிஞ்சுக்கல. तुम्हें बाप को जानकर पूरी रीति याद करना है. பாபா எவ்வளோ அழகான விஷயம் சொல்கிறார், முக்கியமான வரி. பாபாவை புரிந்து முழுமையாக நினைவு செய்யுங்கள்ங்கிறார். முழுமையாக புரிஞ்சு என்ன நினைங்கிறார். யார் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத புரிந்து கொள்வது மிக அவசியம். மாமேக்கம் யாது கியூ நஹி கர்த்தே ஹோ, ஏன் உங்களுடைய மனதால் என்ன நீங்கள் நினைக்க முடியறதில்ல? கேத்தேகி பாபா யாது பூல் ஜாத்தி ஹே, கேட்டால் என்ன சொல்கிறீங்க, பாபா எங்களுக்கு நினப்பு மறந்துடுதுன்னு. அரே தும் பாபா கோ யாத் நஹி கர் சக்தே ஹோ, அட உங்கள் அப்பாவை நீங்கள் நினைக்க முடியாதா என்ன? யூ தோ பாப் சமஸ்தே மேகனத் கா காம் ஹே, பாபாவுக்கு தெரியுது முயற்சிக்கான ஒரு விஷயம்ட்டு. ஃபிர் பி புருஷார்த்து கரானேலியே பம் கர்த்தே ரேத்தே, ஆனாலும் நம்மளை எப்படியாவது பாபா நினைவை ஏற்படுத்தணும், முயற்சி செய்ய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பாபா குழந்தைங்கள பம்ப் பண்ணிகிட்டே இருக்கார். மேலும் மேலும் என்ன பண்ணிட்டாரு, உந்து சக்தியை கொடுத்துக்கிட்டே இருக்கார். अरे जो बाप तुमको सीर सागर में ले जाते हैं, विश्व का मालिक बनाते हैं, उनको भूल जाते हो. அரே பகவான் உங்களை பார் கடல் அழைத்து செல்கிறார், விஸ்வத்தின் எஜமானன் ஆக்குறாரே, அவரை நீங்கள் மறந்துடுவீங்களா என்ன? மாயா புலாய்கி ஜரூர், அதையும் சொல்கிறார். கட்டாயமாக மாயா அவங்கள மறக்க வைக்கும். எவ்வளோ மறக்க வைக்குது? டைம் லகேகா, பாபா சொல்கிறார். டைம்ங்கிறது ஆகும், டைம் அவ்வளோ ஈஸி கிடையாது, டைம் ஆகும். ऐसे भी नहीं कि माया को बुलाना ही है, इसलिए ठंडे होकर बैठ जाओ नहीं, पुरुषार्थ जरूर करना है. அதுக்காக அப்படி இருக்கக்கூடாது. பாபாவே சொல்லிட்டார் மாயா மறக்க வைக்கும்னு. அதனால் அப்படியே சோம்பேறியா, அப்படியே ரொம்ப லேசியாக அப்படியே உட்காந்துடாதீங்கிறார். கண்டிப்பாக என்ன பண்ணுங்கிறார், கட்டாயமாக முயற்சி செஞ்சே ஆகணும், அதை வென்றே ஆகணும். காம்பர் ஜீத் பாணிக இன்றைக்கி முக்கியமாக சொல்கிறார், காம விகாரத்தை ஜெயிங்க. மாமேக்கும் யாதுக்கரோ விகர்ம வினாசோங்க, மனதால் என்ன நினச்சாதான் உங்கள் ஆத்மாவில் இருக்கக்கூடிய விகர்மங்கள்லாம் அழியும். जिसे तुम बच्चों को बोलता हूँ, वैसे कोई भी बड़े से बड़े जज आएगा, उनको भी आप बोलेंगे ना बच्चे, क्योंकि मैं तो ऊंचते ऊंच भगवान हूँ. பாபா சொல்கிறாங்க, எப்படி நான் உங்களுக்கு நாலேஜ் கொடுக்குறேன், நான் எப்படி உங்களோட பேசுகிறேன், யதார்த்தமாக பாபா பேசுகிறதில்ல நம்மளோட. அதே போல் யார் பெரியவங்க வந்தாலும், பெரிய ஜட்ஜு வருவார், அவர்கிட்ட கூட பாபா எப்படி பேசுவாராம், குழந்தை பச்சேன்னு சொல்லுவாராம். ஏன்னா பாபா உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான் இல்லையா, அது அவங்களுக்கு புரியணும். அதனால தான் பாபா புரிய வச்சு பாபா முன்னாடி நம்ம அழைச்சிட்டு வரணும் அவங்கள. ஊஞ்சித்தே ஊஞ்சி படாய் மேகி படாத்தாகும். என்ன சொல்கிறாரு, உயர்ந்ததிலும் உயர்ந்த படிப்பை உலகத்திலேயே கற்றுக் கொடுக்கக்கூடியவன் நான் தான்ங்கிறார். எப்படிப்பட்ட பாடம் பாபா சொல்லி கொடுக்குறார் நமக்கு, மனிதனை தேவதையாக ஆக்கக்கூடிய பாடம். இது எந்த ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ எந்த சப்ஜெக்ட்லேயுமே இது கிடையாது. பிரின்ஸ் பிரின்சஸ் பது பானே கா படாய், இளவரசன் இளவரசி ஆக்கக்கூடிய ஒரு படிப்பு கல்வி இது. பாப் கேத்தேமே இன்கோ படா ரகாகும், பாபா கூறுகின்றார் நான் இவருக்கும் படிப்பிக்கின்றேன். யஹி ஃபிர் ஸ்ரீ கிருஷ்ண பன்தே, இவரே என்னாகிறார், மீண்டும் ஸ்ரீ கிருஷ்ணராகிறார். பிரம்மா சரஸ்வதி ஓஹி ஃபிர் லக்ஷ்மி நாராயண் பனேகி, இந்த பிரம்மாவும் சரஸ்வதியும் என்ன ஆக்குறாங்க, மீண்டும் லக்ஷ்மி நாராயணா ஆக்குறாங்க. ஏ பிரவிருத்தி மார்க்க சலா ஆத்தா ஹே, பாபா சொல்றார் இல்லற மார்க்கம் நடந்து வருகிறது. நிவிருத்தி மார்க்கவாலே ராஜயோக் சிக்லா ந சகே,
பாபா சொல்றார், துறவர வாழ்க்கையில் உள்ளவர்களுக்கு ராஜயோகத்தை கற்றுத்தர இயலாது. ராஜா ராணி தோனோ சாஹியே. பாபா சொல்றாரு, ராஜ்யத்தில் யார் வேணும்? ராஜா ராணி வேணும், இருவருமே வேணும். விலாயத் மே ஜாக்கர் கேத்தே ஹம் ராஜயோக் சிக்லாத்தே ஹேன். ஃபாரினில் போய் சொல்கிறாங்களா நாங்கள் ராஜயோகத்தை கற்றுத்தருகின்றோம்னு. பரந்து அதோ சுக்கா சுக்கு காக் விஸ்ட் சமான் कहते, फिर ராஜயோக कैसे सिखलाएंगे? ராஜயோகங்கிறது ராஜா ராணி ஆட்சி செய்யக்கூடிய யோகம். இது ஆட்சிக்கான எல்லா சர்வ கலைகளையும் கற்றுக் கொடுக்கக்கூடிய யோகம். அப்போது சன்னியாசிகள் சுகத்தையே காக்கையினுடைய எச்சிலுக்கு சமம்னு சொன்னால் அவங்களால எப்படி ராஜயோகத்தை சொல்லித்தர முடியும்? பச்சோங்கோ உச்சல் ஆனி சாஹியே. குழந்தைகளுக்கு இதெல்லாம் நினைக்கும் போது அப்படியே அதிசயம் ஏற்படணும். பரந்து பச்சே அஜுன் தோடைஹே. பாபா சொல்கிறார், ஆகையால் தான் குழந்தைகள் ரொம்ப குறைச்சி பேர் இருக்காங்க. பாலிங் நஹி பனே. பாபா சொல்கிறாரு, குழந்தைகள் ரொம்ப கொஞ்சம் பேர், ஆனால் இளைஞர்கள் ஆகலை. பாலிக் பனைக்கு ஹிம்மத் சாஹியே. ஏன்னா அந்த இளைஞர் பருவம் இருக்குல்ல, அது முக்கியமான ஸ்டேஜுங்கிறார். அந்த நேரத்தில் தான் நமக்கு ஃபுல் தைரியம் இருக்கணும். ஏன்னா எல்லாத்தையும் வென்று முன்னேறி போயிட்டே இருக்கணும். பாப்பு பத்தலாத்தே ஹே, ஏஹே ராவன் சம்பிரதாய், தும் புகார்த்தேகோ பதித் பாவன் ஆவோ. இது ராவணனுடைய குடும்பம். நீங்கள் என்னை ஏன் அழைச்சிங்க பத்தித்த பாவனா வாங்கன்னு? ஏ பத்தித்து துனியா பாவன் துனியா? கொஸ்டின் எழுப்புங்க. இது அழுக்கான உலகமா இல்லை சுத்தமான உலகமா? எல்லாருக்கும் மனசில் என்ன வருது? சமஸ்தே ஹோனா நரக். அப்போ புரிஞ்சுக்க முடியுது, இது எங்கே சுத்தமாக இருக்குது? உலகம் நரகமாக இருக்குது. கே தெய்வீ சம்பிரதாயி, தெய்வீக நன்னடத்தை இருக்குதா உலகத்தில்? ராமராஜ்யம் இருக்குதா? தும் ராவன் ராஜ்யக்கே நகி ஹோ. ஆனால் நீங்கள் ராவண ராஜ்யத்தை சேர்ந்தவர்கள் அல்ல, இல்லையா? ராவன் ராஜ்யமே சப்கி அசுரி புத்தி. ஏன்னா ராவண ராஜ்யத்தில் எல்லாருடைய புத்தி அசுர புத்தி. அதனால தான் ராவனுடைய தலையில் கிரீடத்துக்கு மேலே என்ன காட்டுவாங்க தெரியுமா? அந்த கிரீடத்திலே அட்டாச் ஆகிருக்கும் கழுதை காட்டுவாங்க, கழுதை படம். பட விளக்க புக்கில் எடுத்து பாருங்க. பாபா சொல்கிறாங்க, ஏன்னா அசுர புத்தி உடையவர்னு அர்த்தம். அப்போ அசுரி புத்திக்கு தெய்வீ புத்தி பனானே வாலா கோன்? அசுர புத்தி, அப்பா எவ்வளோ மோசமான புத்தி உலகத்தில். அதை தெய்வீக புத்தியாக உருவாக்குறது யாரு? அப்படிப்பட்ட தெய்வதா புத்தியாக ஆக்குறது யாரு? ऐसे 4-5 பிரச்சனை பூச்சோ மனுஷே சோச்சுமே படு ஜாவே. இப்படி 4-5 கேள்வி கேளுங்க. அப்போது அவங்கள யோசிக்கிறதுக்கு டைம் கொடுங்க, யோசிக்க வைங்கிறார். அப்போ யோசிச்சாதான் அவங்க என்ன பண்ணுவாங்க? தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். பச்சோங்கோ காம் பாப்கா பரிச்சை தேனா. அவசர ஆன்மீக சேவா பண்ணணும்னு சொன்னார் இல்லையா? குழந்தைகளுடைய வேலை என்ன தெரியுமா? பாபாவின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். ஜாடுத்தோ தீரே தீரே படுத்தாகே. மரம் இருக்கு இல்லையா, மெதுவாக தான் வளர்ச்சி பெறும். ஃபிர் போத் விருத்தி கோப்பாயிங்க. அப்புறம் ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகுங்கிறாரு? ரொம்ப விருத்தி ஆயிடும். மாயாபி சக்கரி லகாக்கர் ஏக்கதம் கிரா தேத்திகே. மாயாவும் குத்து விட்டு என்ன பண்ணுதான்? எல்லாரையும் அப்படியே தள்ளி விட்டுருது கீழே. பாக்ஸிங் மே போத் மார்த்தே. குத்துச்சண்டையில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இறந்துடுறாங்க. இஸ்மேஹி போத்து மர்ஜாத்தே. அதே போல் தான் மாயா விடக்கூடிய குத்துச்சண்டையில் என்ன பண்ணிடுறாங்க? நிறைய பேர் இறந்துடுறாங்க. விகார்மி கயா மரா. இறந்து போகிறதுன்னு அர்த்தம் என்ன? காம விகாரத்துக்கு போயிட்டாங்கன்னா அவ்வளோதான், இறந்துட்டாங்க. ஃபிர் நயே சிர் புருஷாத் கர்னா படே. அப்புறம் அவங்க என்ன பண்ண வேண்டியிருக்கும்? மீண்டும் புதுசாக திரும்பியும் முயற்சி செய்ய வேண்டியிருக்கும். விகார் ஏக்கதம் மார் டால்தா. விகாரம் என்ன பண்ணுது? ஒரு அடி கொடுத்துடுது. ஜோ குச் ஜங்க் நிக்கால் பதிசே பாவன் பனா ஓகே கமாய் சட்டோகை. பாபா சொல்கிறாங்க, காம விகாரத்துக்கு வசம் ஆயிட்டாங்கன்னா
பாருங்கள் எவ்வளோ விஷயங்கள் சொல்கிறார் பாபா. ஆத்மாவில் என்னெல்லாம் துரு பிடிச்சிருந்ததோ அதெல்லாம் பாபா விளக்கிட்டுருக்கார் இல்லையா, துருவை அழிச்சிட்ருக்காரு. ஆனால் யார் காம விகாரத்துக்கு வசப்பட்டுட்டாங்களோ அந்த துரு மீண்டும் என்ன ஆகிடுங்கிறார் பாபா. துரு பிடிச்சது மீண்டும் துரு பிடிச்சிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லை, அவங்க என்னெல்லாம் சம்பாதிச்சாங்களோ அவ்வளவும் அழிஞ்சிடும். அப்புறம் திரும்பி என்ன பண்ண வேண்டியிருக்கும், புதுசாக அவங்க முயற்சி எடுக்க வேண்டியிருக்கும். ஐசா நெய் உனக்கு அலோவ் நகி கர்னா, அப்படி இல்லை, அவங்கள அலோவ் பண்ணக்கூடாது இல்லை. नहीं उनको समझाना जो कुछ याद की यात्रा की पड़ा सब कलाश हो गया. அவங்களுக்கு உட்காந்து உணர்த்துங்கிறாரு. அவங்களெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லாதீங்க, அவங்களுக்கு புரிய வைங்க. நீங்கள் என்னெல்லாம் பாபாவுடைய நினைவில் இருந்தீங்க, என்னெல்லாம் படிச்சிங்க, எப்படியெல்லாம் யோகா பண்ணீங்க, எப்படியெல்லாம் சேவா பண்ணீங்க, போச்சு, எல்லாமே அழிஞ்சு போச்சு. எக்குதம் நீச்சே கீர்படுத்தே, விகாரத்துக்கு வசப்பட்டவர்கள் அப்படியே கீழே விழுந்துடுறாங்க. ஃபிர் பி கடி கடி அகர் கிர்த்தே ரகேங்கே கஹேங்கே கெட் அவுட். ஒரு வாட்டி 2 வாட்டி எச்சரிக்கை கொடுக்கலாம், திரும்பி 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 உழுதுகிட்டே இருக்காங்க, கீழே விழுந்துட்டுருக்காங்க. விகாரத்துக்கு வசப்பட்டு வராங்கன்னா பாபா சொல்லுங்கள், அப்போ நீங்கள் கெட் அவுட் பண்ணுங்க. एक दो बारी अजमाया जाएगा, 2 बारी माफ़ी मिली फिर केस होपलेस हो जाता है. பாபா சொல்கிறாங்க இல்லையா, ஒரு முறை மன்னிச்சிடுங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், 2 முறை மன்னிச்சிடுங்க, அதுக்கப்புறம் பாபா பார்க்குறார். இது ஹோப்லெஸ் ஆகிடும் இந்த கேஸ், அவ்வளோதான், ஒன்றும் செய்ய முடியாது. फिर आएगा लेकिन एकदम डर्टी क्लास में. ஆனால் அவங்க எப்போ வருவாங்கங்கிறார் பாபா, திரும்பியும் டர்ட்டி கிளாஸில் வருவாங்க. ஏன்னா எத்தனை முறை புரிய வச்சாச்சு இல்லை, திரும்பியும் விகாரி ஆயிட்டாங்கன்னா ஒன்றும் செய்ய முடியாது. பேண்டுமே தோ ஐசே கஹேங்கேனா, ஒப்பிடும்போது அப்படி தானே சொல்ல முடியுது. ஜோ பில்குல் கம்பது பார்த்தே. பாபா சொல்கிறாரு, டர்ட்டி கிளாஸ்னால் என்ன அர்த்தம், கம்ப்ளீட்டாக அவங்க எதில் வராங்க, கீழான பதவி. உनको कहेंगे डर्टी क्लास, दास दासियाँ चंडाल प्रजा के भी नौकर चाकर सब बनते हैं ना. பாபா சொல்கிறாங்க, தாச தாசி சண்டாளன் பிரஜைக்கும் வேலைக்காரர்கள். பாப் तो जानते ही मैं इनको पढ़ा रहा हूँ. பாபாவுக்கு தெரியுது, நான் இவர்களுக்குத்தான் படிப்பை கற்றுத்தருகின்றேன். हर 5000 वर्ष के बाद पढ़ाता हूँ. ஒவ்வொரு 5000 வருஷத்துக்கு பிறகு தான் நான் படிக்க வைக்கிறேன். ஓ லோகு லாக்கும் வருஷக்காக தேத்தே, ஆனால் பக்தி மார்க்கத்தில் என்ன பண்ணிட்டாங்க, லட்சக்கணக்கான ஆண்டுகள் ஆக்கிட்டாங்க. ஆகே சல்கர் ஏபி கெஹனே லக் படேங்கே 5000 வருஷக்கி பாத்துகே. இன்னும் போக போக எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் 5000 ஆண்டுகளினுடைய விஷயம் இதுன்னு. ஒஹி மகாபாரத் லடாய். பாபா சொல்ற, அதுதான் மகாபாரத யுத்தம். பரந்து யாதுக்கு யாத்ராமே ரகுன சகே, கடைசியில் தெரிஞ்சாலும் அவங்களால பாபாவை நினைவு செய்ய முடியாது. தின் பிரதிதின் டூ லேட்டு ஹோத்தே ஜாயங்க. நாளுக்கு நாள் செகண்ட் பை செகண்ட் டூ லேட் ஆகிட்டே இருக்கும். காயா பி ஜாத்தா ஹேனா, புகழ் பாடப்படுறதுலே அதிக நாள் கழிந்து விட்டது, இனி எஞ்சிருக்கிறது கொஞ்சம் தினங்கள் தான்ட்டு. இஸ் சமைக்கி பாத், அதுதான் இந்த நேரத்துக்கான விஷயம். மற்றபடி நேரம், அந்த நேரத்துக்குள்ளே நம்ம என்ன ஆகணும், தூய்மையாக வேண்டும். நம்மளுடைய எதிரில் பாபா சொல்கிறாரு, யுத்தம் என்பது நிற்கிது. உங்களுடைய உள்ளத்தை கேளுங்க, நான் நினைவு யாத்திரையில் இருக்கேனா. जब कोई नया आता बच्चों को फॉर्म ज़रूर भराना. புதுசாக குழந்தைங்க வராங்க, ஆத்மாக்கள் வராங்கன்னா பாபா சொல்கிறார், நீங்கள் என்ன பண்ணணும், அவங்கள்ட்ட ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி வாங்குங்க, அட்ரஸ் வாங்குங்க, எய்ம் என்னன்னு கேளுங்க. जो फॉर्म भरे तब उनको समझाया जाए. எப்போ நீங்கள் அவங்களுக்கு ஃபார்ம் கொடுத்து எந்த லட்சியத்தோடு வரீங்க, என்ன வேணும், தியான கிளாஸ் வரீங்களேன்னு கேட்டால் அப்போ அவங்கள பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கலாம். கிஸ்கோ சமஜ்னா ஹி நஹி तो ஃபார்ம் ஹி क्या भरेगा. யாருக்கு நம்ம எதுக்காக வந்திருக்கோன்னே தெரியலட்டா அவங்க எப்படி ஃபார்ம் எழுதுவாங்க. ஐசே तो டேராத்தே, அந்த மாதிரி நிறைய பேர் வராங்க, என்ன தான் சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு போகலான்னு நிறைய பேர் வராங்க. போலோ பாபா கோ புகார்த்தே ஹோ, பतित पावन आओ
तो ज़रूर ये पतित दुनिया. அவங்களுக்கு சொல்லுங்க, நீங்கள் பகவானை அழைச்சிங்க இல்லையா, பத்தீத்த பாவனனே வான்னு சொன்னீங்க. பாபா சொல்கிறாரு, இது பத்தீத்த உலகம் ஆயிட்டு போ, ஆகவே தான் சொல்கிறீங்க கடவுளே வாங்கன்னு. ஃபீர் கோய் பன்தே ஹி கோய் நை பன்தே. பாபா புரிய வைக்கிறார், நீங்கள் என்னை சுத்தப்படுத்துங்க வாங்கன்னு கூப்பிட்டீங்க, நான் வந்து உங்களை சுத்தப்படுத்திகிட்டு இருக்கேன். ஆனால் சிலர் சுத்தமாகறீங்க, சிலர் சுத்தமாகிறது இல்லை. பாபா கே பாஸ் பத்திரத்தோ டேராத்தே. பாபா கிட்ட நிறைய லெட்டர்ஸ் வருதான். சப் லிக்தே ஹே ஷிவ் பாபா கேர் ஆஃப் பிரம்மா. எல்லாருமே லெட்டர் என்ன எழுதுகிறாங்க, ஷிவ் பாபா கேர் ஆஃப் பிரம்மான்னு. ஷிவ் பாபா भी कहते हैं मैं साधारण तन में प्रवेश करता है. ஷிவ் பாபாவும் சொல்கிறாரு, நான் சாதாரண உடலில் பிரவேசமாகிறேன். இன்கோ 84 ஜனமோ கி கஹானி சுனாத்தாகும். இவருக்கு நான் 84 பிறவினுடைய கதையை சொல்கிறேன் அவரை பற்றி. और कोई भी मनुष्य रचिता रचना के आदिमதி अंतको नहीं जानते. வேறு யாராலுக்கும் இந்த ஞானத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. பாபா ने ही तुमको बताया. பாபா தான் உங்களுக்கு புரிய வச்சிருக்கார். சித்திராதி भी பாபா ने दिव्य दृष्टि देकर सब बनवाए. இந்த படங்களெல்லாம் திவ்ய திருஷ்டி காட்சி மூலமாக வரையப்பட்ட படங்கள். பாபா வீட்டில் இருக்கலாம் ரொம்ப ரொம்ப வெரி ஒண்டர்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொரு படத்தையும் நீங்கள் பாருங்களேன். ஃபஸ்ட்டு பட விளக்கத்தில் உள்ள ஒவ்வொரு படத்துலேயும் அவ்வளோ ரகசியங்கள் இருக்குது, அவ்வளோ ஞானம் கொடுக்கலாம் நாம். பாபா தும் ஆத்மாவும் கோகி படாத்தே. ஏன்னா பாபா ஆன்மீக டீச்சர் இல்லையா, அதனால் ஆத்மாக்களுக்கு தான் படிப்பிக்கிறேங்கிறார். ஆத்மா ஜட்ட அஷரீரியோ ஜாத்திகே. ஆத்மாவை பார்த்து பாபா படிப்பிக்கும்போது ஆத்மா தேகத்தை மறந்துடுறது. தேகசே அப்னேக்கும் அழகு சமஜ்னாகே பாபா கேத்தே. தேகத்திலிருந்து நீங்கள் தனிப்பட்ட ஆத்மான்னு புரிஞ்சுக்கோங்க. இதை தான் பாபா சொல்கிறார். பச்சே தேகி அபிமானி பவ அஷரீரி பவ. தேகத்திலிருந்து நான் முற்றிலும் தனிப்பட்ட சக்தி. இப்படி புரிந்து கொள்வது தான் அஷரீரி பவ ஆத்ம அபிமானி பவ. மே ஆத்மாவுக்கு படாத்தாகும். திரும்பி சொல்கிறார், நான் ஆத்மாக்களுக்கு தான் பாடம் எடுக்கிறேன். என் மேலா இது ஒரு பெரிய திருவிழா. ஆத்மாவும் அவர் பரமாத்மாக்கா, ஆத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் ஏற்பட்ட மேலா. சங்கம்கோ மேலா கஹா ஜாத்தா. சங்கமம் சந்திக்கிறதுக்கு பேர் தான் என்ன, மேலான்னு சொல்லப்படுது. பாக்கி கோய் பானிக்கு கங்கா பாவனைக்கு பனாத்தி. மற்றபடி தண்ணியெல்லாம் என்ன ஆகாது, சுத்தப்படுத்தாது. साधु संत ऋषि मुनि आदि सब जानते हैं, सब जाते हैं स्नान करने. மற்றபடி பாபா சொல்கிறார், எல்லாருமே எங்கே போகிறாங்க, கங்கை கரைக்கு போகிறாங்க. எதுக்காக, முழுக்கு போட்டால் நம்ம செஞ்ச பாவங்கள்லாம் அழிஞ்சிரும்னு. அப்போ கங்கா பத்தித் பாவனி ஹோ கேசி சக்தி. இப்போ கங்கை பத்தித்த பாவனி எப்படி ஆகும், பகவான் வாச்சேன்னா கா மகாசத்ரு. திரும்பி பாயிண்ட்டுக்கு வரார். பகவானின் மகாவாகியம் இல்லையா, காமம் மிகப்பெரிய எதிரி. இஸ் பர் ஜீத் பானே சே ஜகஜீத் பன் ஜாயேங்கே. இதை நீங்கள் வென்றீங்கன்னா போதும், உலகத்தை வெல்ல முடியும். கங்காவை சாகர் தோ நகி கேத்தே. பாபா சொல்கிறார், கங்கையை கடல் என்று சொல்ல முடியாது. எத்தோ ஞான் சாகர் பாப் சம்ஜாத்தே. இங்கே நமக்கு ஞான கடல் பாபா புரிய வைக்கிறார். इन पर जीत पाने लिए मामेकम याद करो तो पावन बन जाएंगे. பாபா சொல்கிறாங்க, காம விகாரத்தை வெல்வதற்கு பாபா நம்ம நினைவு செய்தால் போதுமானது. பாபா சொல்கிறார், தூய்மை ஆயிடுவீங்க. தெய்வீ குண் தாரன் கரோ கிசிக்கோ துக்குமத்துதோ. 3 விஷயம் சொல்கிறார். 1, மாமேக்கம் யாது கரோ, மனதால் என்ன நினைங்க, தூய்மை ஆயிடுவீங்க. 2வது, தெய்வீக குணங்களும் வந்துடும் என்ன நினச்சிங்கன்னா. அது மட்டும் இல்லை, யாருக்கும் துக்கம் தரமாட்டீங்க. पहला नंबर दुख கட்டாரி சலானா. முதல் நம்பர் துக்கம் கொடுப்பது காம விகாரத்தில் செல்வது. எஹி ஆதி மத் அந்த துக் தேனேவாலா. இந்த விகாரமே ஆரம்பத்திலிருந்து உங்களுக்கு தொந்தரவு கொடுத்தது. சத்தியுகமே ஏ ஹோத்தா நஹி ஹே. சத்தியுகத்தில் இந்த விகாரமே கம்ப்ளீட்டாக கிடையாது. வகை பாவன் துனியா. அந்த உலகத்துக்கு பேரே பாவனமான உலகம். மகா கோய் பத்தீத்த ரேத்தாகி நகி. அங்கே பத்தீத்தமானவங்க வசிக்கவே முடியாது.
जैसे तुम योग बल से राज्य लेते हो वैसे वहाँ योग बल से बच्चा पैदा होता. எப்படி இங்கே யோக பலத்தால் ராஜ்யத்தை பெறுகிறீர்களோ அவ்வாறு அங்கே யோக பலத்தால் குழந்தைகளும் பிறக்கிறது. ராவன் ராஜ்யஹி நகி, அங்கே ராவணனே கிடையாது. தும் லோக் ராவன் கோ ஜலாத்தே ஹோ, நீங்களே ராவணனை எரிக்கிறீங்க. பத்தாகி நை படுத்தா கப்சே ஜலாத்தே ஆயேகோ, உங்களுக்கே தெரியாது எவ்வளோ ஆண்டுகளாக நம்ம எரிச்சிட்டு வரோன்னு. ராம ராஜ்யமே ராவணு ஹோத்தா நகி, ராம ராஜ்யத்தில் ராவணன் இருக்க முடியாது. ஏ படி சமஜனைக்கு பார்த்தேன், இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறார். ஜோ பாபைட் சம்ஜாத்தேகே, எதெல்லாம் பாபா புரிய வைக்கின்றாரோ இதை பற்றி நீங்கள் அவசியம் புரிந்து கொள்ள வேண்டும். समझाते तो बहुत अच्छा परंतु कल्प कल्प जो जितना पढ़े उतना ही पढ़ेंगे. பாபா எவ்வளோ அழகாக தெளிவாக புரிய வைக்கிறார். ஆனாலும் கல்பா யார் எவ்வளோ படித்தாங்களோ அவங்க அவ்வளோதான் படிப்பாங்க. புருஷார்த் சே சாரா மாலும் படி ஜாத்தா, முயற்சி வச்சு எல்லாமே தெரிஞ்சிடுறது. ஸ்தூல் சேவாக்கி பி சப்ஜெக்டு ஹே, ஸ்தூல சேவைக்கான சப்ஜெக்டும் இருக்குது. மனசா சேவா தோ வாச்சா கர்மனா, ஸ்தூல சேவை இருக்குது, மனசா சேவா இருக்குது, வாச்சா சேவா இருக்குது, கர்மனா சேவா. கர்மனா சேவா தான் ஸ்தூல சேவா. வாச்சா தோ போத்து சகஜ், வாயினால் சேவா பண்ணுறது ரொம்ப ஈஸி. பேலே மனசா, முதல்ல அதுக்கு முன்னாடி மனசால் பண்ணுறது இன்னும் ஈஸி. மன்மனா பவ, யாதுக்கு யாத்திராமே ரகோ. மனசா சேவைனா என்ன? மன்மனா பவ, மனதால் பாபா நினச்சா அதுக்கு பேர் மனசா சேவா. अपने को आत्मा समझ बाप को याद करना, பாபா से शिक्षा लेनी है. தன்னை ஆத்மான்னு புரிஞ்சு பாபாவை நினைக்கணும். பாபாட்டேந்து பாபா என்ன கல்வி கொடுக்குறாரோ அந்த கல்வியை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். जो बाबा को याद ही नहीं कर सकते बहुत है, நிறைய பேர் பாபாவை நினைக்கிறதே இல்லையா. ऐसे नहीं कहेंगे ज्ञान को याद नहीं कर सकते, அப்படி இல்லை, ஞானத்தை நினைக்க மாட்டாங்க, அப்படி இல்லை, பாபாவை தான் நினைக்கிறது இல்லை. எவ்வளோ டிஃப்ரெண்ட் பண்ணி காட்டுறார் பாபா. மாமேக்கம் யாது நகி கர் சக்தே, மனதால் என்னை நினைக்கிறது இல்லை குழந்தைங்க. யாது நகி கரேங்கி தாக்கத்து கேசே மில்லேகி, என்னை நினைக்காட்டா எப்படி உங்களுக்கு சக்தி கிடைக்கும்? பாபா சர்வ சக்திவான் என்ன? பாபா யார்? சர்வ சக்தி படைத்தவர் இல்லையா? உनको யாது கர்னே சே ஹி சக்தி ஆயேகி, அவரை நீங்கள் நினைச்சாதான் உங்களுக்கு சக்தி ஏற்படும். इसको ही जौहर कहा जाता है, இதை தான் இந்த சக்தி தான் சொல்லப்படுது, கூர்மை. கர்மனா பி कोई अच्छी करे तो पद मिले, கர்மனா சேவா கூட யார் நல்லா செய்கிறாங்களோ அவங்க கூட பதவியை பெறுவார்கள். கர்மனா பி நஹி கர்த்தே तो पद क्या मिलेगा. மனசா சேவையும் பண்ணலை, வாச்சா சேவையும் பண்ணலை, கர்மனா சேவையும் பண்ணாட்டா என்ன பதவி கிடைக்கும்? சப்ஜெக்ட் ஹோத்தாகைனா பாபா சொல்கிறாங்க, நமக்கு 4 சப்ஜெக்ட் வச்சுருக்காங்க இல்லையா. ஏஹே குப்த சமஜனைக்கு பார்த்தேன், இதெல்லாம் குப்தமாக நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கான விஷயங்களை சொல்கிறாங்க. वो लोग योग योग कहते रहते परंतु समझते नहीं, योग से तुम विश्व के बादशाही लेते हो. மற்ற எல்லா இடத்துலையும் யோகா யோகான்னு சொல்லிக்கிறாங்க, ஆனால் யோகானா என்னன்னு புரிஞ்சிக்கல. ஆனால் நீங்கள் யோகத்தால் விஸ்வ ராஜ்யத்தை அடையிறீங்க. யோக பல் செய்யி வகா பச்சா பைதா होता है, யோக பலத்தால் தான் அங்கே குழந்தைகளுக்கும் பிறவி ஏற்படுது. தும்பி எஹ்பி கிஸ்கோ பத்தா நஹி ஹே, இதெல்லாம் மற்றவங்களுக்கு என்ன தெரியுங்கிறார். தும்கோ சம்ஜாய் ஜாத்தா ஃபிர் பி ஆதா கல்ப் கே பாத் தும் மாயா கே சேலா பன் ஜாத்தே ஹோ. பாபா இதையும் புரிய வைக்கிறார், நீங்கள் அரை கல்பமாக மாயாவின் சிஷ்யனாக இருந்தீங்க. மாயா தும்கோ அபிபி நகி சோடுத்தி, ஒரு நல்ல சிஷ்யன் பிரிஞ்சிட்டார், வேற குருக்கிட்ட போயிட்டாருன்னா அவரை விடுவாங்களா? பாபா சொல்கிறார், அந்தமாரி மாயா அவங்கள விடாது. अब तुमको शिव बाबा के मुरीद बनना है, இப்போ நீங்கள் शिव பாபாவின் சீடனாக ஆக வேண்டும். कोई भी देहदारियों को मुरीद नहीं बनना, எந்த தேகதாரிகளுக்கு நீங்கள் சீடன் ஆகாதீங்க. பாய் பெஹன் பி अब कहा जाता है पवित्र बनने लिए, சகோதரன் சகோதரி என்றுதான் இப்பொழுது சொல்லப்படுகிறது, பவித்திரம் ஆகுவதற்காக. फिर भी इसमें इससे भी ऊपर जाना है. சகோதரன் சகோதரி அப்படின்னாலே விகார உணர்வு எண்ணம் வராது. பாபா சொல்றார்,
இதையும் கடந்து மேலே போங்க, இன்னும் ஹையஸ்டாக போங்க. பாய் பாய் சம்ஜோ, சகோதர ஆத்மா நினைங்க போதும். பாய் பஹன் கி திருஷ்டி பி நெய்யே. சரி, சகோதரன் சகோதரிங்கிற பார்வை கூட வேணாம், அதையும் தாண்டி ஆத்மா சொரூபத்தில் ஆன்மீக ரூபத்தில் நினைங்க. ட்ராமா அனுசார் ஜோ குச்சு சல்தா பில்குல் அக்யூரேட். பாபா சொல்கிறாங்க, ட்ராமா படி என்னெல்லாம் நடக்குதோ அக்யூரேட்டாக நடக்குது. ட்ராமா பௌத் அக்யூரேட், பாபி பேஃபிகர. அது அக்யூரேட்டாக நடக்கும்போது நம்ம எதுக்கு கவலைப்படணும்? அதனால தான் பாபா கவலையற்று இருக்கார். இன்கு பி ஃபிக்ர ஜரூர் ரஹேகா. பிரம்மா பாபாவுக்கு கண்டிப்பாக கவலை வரும். बेफिक्र तब रहे जब कर्मातीत अवस्था होगी तब तक कुछ न कुछ होता है. ஏன்னா பாபா 400 பேரை வளர்த்தார் இல்லையா, குழந்தைங்களெல்லாம் வராங்க, வளர்க்குறாரு. இப்போ கவலை வரும்ல. பாபா சொல்கிறார், எப்போ கர்மாத்தீத் நிலை ஏற்படுதோ அப்போ தான் பாபா கவலையற்றவராக இருக்க முடியும். யோகா அச்சா சாகியே. கர்மாத்தீத் நிலை அடையிறதுக்கு யோகா நல்லா செய்யணும். நீங்கள் யோகேலியே பாபா அப் ஜோர் தேத்தே. யோகத்துக்காக தான் பாபா இவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குறார். இஸ்கேலியே கேத்தே கடி கடி பூல் ஜாத்தே ஹே. இதில் தான் எந்த சப்ஜெக்டில் பாபா ஃபோர்ஸ் கொடுக்குறாரோ அதில் தான் குழந்தைங்க அடிக்கடி மறந்துடுறாங்களாம். பாப்பு உல்கனா தேத்தே. பாபா கம்ப்ளைண்ட் பண்ணுறார், ஜோ பாப் தும்கோ இத்தனா கசானா தேத்தே உனக்கோ தும் பூல் ஜாத்தே ஹோ. என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு, நான் உங்களுக்கு எவ்வளோ பொக்கிஷத்தை கொடுக்குறேன், ஆனால் நீங்கள் என்ன சொல்லுறீங்க, ஒரு வரியில் மறந்துட்டேன் பாபான்னு சொல்லிட்டீங்க. பாப் ஜான்தே கிஸ்மே ஞான் ஹே கிஸ்மே நகி ஹே. பாபாவுக்கு பார்க்கும்போது தெரியுது எந்த குழந்தைகள்கிட்ட ஞானம் இருக்குது, எந்த குழந்தைங்கள்ட்ட ஞானம் இல்லைன்னு. ஞானி கபி சிப்பானகி ரஹேகா. ஞானி குழந்தைகள் மறைந்திருக்கவே முடியாது. இப்படி சூரியனை மறைச்சி வைக்க முடியுமா யாராவது? அதே போல் வ ஜட் சர்வீஸ் கா சப்பூத் தேகா. அவங்க சேவைக்கான அந்த ரிசல்ட்டை கொடுப்பாங்க. तो ये सब समझने की बातें. இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். अच्छा, मीठे मीठे सिखिलदे बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. हम रूहानी बच्चों की रूहानी बाप दादा को नमस्ते नमस्ते नमस्ते. धारणेकाன मुख्य सारम. फर्स्ट पॉइंट, माया की बॉक्सिंग में हार नहीं खाने के. மாயாவோட குத்துச்சண்டையில் தோல்வி அடையாதீர்கள். புருஷார்த் में ठंडा हो बैठ नहीं जाना. பாபாவே சொல்லிட்டார் மாயா வரும்ன்ட்டு. அப்போது அப்படி சொல்லிட்டாரேன்னு நீங்கள் என்ன ஆகிடக்கூடாது, புருஷார்த்தத்தில் ஸ்லோவாகி உட்காந்துடாதீங்க. ஹிம்மத் ரக் சேவா கர்னிகே. தைரியம் வச்சு மாயா வரட்டும் நான் ஜெயிச்சு காட்டுறேன் அப்படி என்ன பண்ணணும், உறுதி எடுக்கணும். தைரியத்தோட சேவா பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட், ये ड्रामा अक्यूरेट बना हुआ है इसलिए किसी भी बात का फिक्र नहीं करो. இந்த ட்ராமா துல்லியமாக உருவாக்கப்பட்டிருக்குது, ஆகவே எந்த விஷயத்தை பற்றியும் கவலைப்படாதீங்க. கர்மாத்தீத் அவஸ்தா को पाने लिए एक बाप की याद में रहना है. கர்மாத்தீத் நிலையை அடைவதற்கு ஒரு பாபா நினைவில் இருங்க. கிசி தேகதாரிக்கு முரீது நகி பண்ணா. எந்த தேகதாரிக்கும் என்னாகக்கூடாது, ஸ்டூடெண்ட் ஆகிடாதீங்க. அதாவது சிஷ்யன் மாதிரி அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்குற மாதிரி ஆகக்கூடாது. பாபா என்ன சொல்கிறாரோ அதை தான் நம்ம கேட்கணும். பாபாவுடைய ஸ்டூடெண்ட் நாமெல்லாம். வரதானம், श्रीमत प्रमाण सेवा में संतुष्टता की विशेषता का अनुभव करने वाले सफलता मूर्त भव. ஸ்ரீமத் அனுசாரமாக சேவையில் திருப்தி என்ற விசேஷத்தன்மையை அனுபவம் செய்யக்கூடிய வெற்றி மூர்த்தி ஆகுங்கள். திருப்திங்கிறது மிகப்பெரிய ஒரு குணம், யாருக்குமே கிடைக்காத ஒரு குணம் திருப்தி. कोई भी सेवा करो, कोई जिज्ञासु आवे या नहीं आवे, लेकिन स्वयं स्वयं से संतुष्ट रहो. நல்ல சேவா பண்ணுங்க, மனசார சேவா பண்ணுங்க. எவ்வளோ பேருக்கு கோர்ஸ் கொடுங்க, கேட்டவங்க பக்கம் ஆகலை வரலை அப்படின்னாலும் கவலைப்படாதீங்க. அப்பையும் திருப்தியாக இருங்க, ஏன்னா உங்களுக்கு நீங்கள் சேவா பண்ணிக்கிட்டீங்க.
निश्चय रखो कि अगर मैं संतुष्ट हूँ तो निश्चय रखो कि अगर मैं संतुष्ट हूँ तो मैसेज काम जरूर करेगा. பாபா சொல்கிறாங்க, நிச்சயம் ஒரு வேளை வைங்க, அவங்க கண்டிப்பாக வந்துடுவாங்க பாபா கிட்ட. நிறைய பேர் ஞானம் கேட்குறாங்க, யாரும் வரல, மனசு உடைஞ்சிடுது. அதுக்காக பாபா சொல்கிறார், நம்பிக்கை வைங்க, திருப்தியாக நீங்கள் இருங்க, போதும். நீங்கள் கொடுத்த மெசேஜ் கட்டாயமாக அவங்கள போய் சேரும். இஸ்மி உதாஸ் நகி ஹோ, இதில் மட்டும் என்ன ஆகிடக்கூடாது, மனசு உடஞ்சிடாதீங்க. ஸ்டூடெண்ட் நகி படே கோய் ஹர்ஜா நகி, ஸ்டூடெண்ட் அதிகமாக இல்லையேன்னு கவலைப்படாதீங்க, பரவாயில்லன்ட்டார். ஆப்கே கிசாப் கிதாப் மே ஜமா ஹோகையா, நீங்கள் செய்கிற சேவா உங்களுடைய கணக்கு வழக்குப்படி அது உங்களுக்கு சேமிப்பாயிடும். உனக்கு சந்தேஷ் மில்கையா, யாருக்கு நீங்கள் கொடுத்தீங்களோ அவங்களுக்கு மெசேஜ் கிடைச்ச மாதிரி. அகர் ஸ்வயம் சந்துஷ்ட ஹோ தோ கர்ச்சா சஃபல் ஹுவா, நீங்கள் திருப்தியாக இருந்தீங்கன்னா போதும். என்ன ஆகுதுங்கிறார் பாபா, நீங்கள் செஞ்ச செலவில் வெற்றி தான். அப்படின்னா நீங்கள் உழைச்ச உழைப்புக்கு வெற்றி, பலன் உண்டு. ஸ்ரீமத் பிரமான் காரிய கியா தோ ஸ்ரீமத் கோ மான்னா ஏபி சஃபலத்தா முரத் பண்ணா. இது பாபாவுடைய ஸ்ரீமத் படி நீங்கள் காரியம் செஞ்சிட்டீங்க, பாபாவோட ஸ்ரீமத்தை ஏற்றுக்கொண்டீர்கள் என்றாலே உங்களுக்கு வெற்றி என்பது நிச்சயிக்கப்பட்டதுன்ட்டார். இல்லை, எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, அக்யூரேட் ட்ராமா. ஸ்லோகன், समर्थ आत्माओं को समर्थ दो तो उनकी दुआएं मिलेगी. சக்தியற்ற ஆத்மாக்களுக்கு சக்தி கொடுங்க, அவர்களின் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைத்துவிடும். பாபா ஸ்பெஷலாக புருஷார்த்தத்துக்கான பாயிண்ட் கொடுக்குறாங்க. ஆப்கே செஹரே பர் ஏக் தோ रूहानी சதா ரூஹானியத் கி முஷ்குராட் ஹோ, உங்களுடைய முகத்தில் பாபா சொல்கிறார், ஒன்று சதா ஆன்மீகத்தினுடைய புன்முறுவல் இருந்து கொண்டே இருக்கணும். ரெண்டாவது, முக்குமே சதா மதுரத்தாகோ, உங்கள் வாயின் மூலமாக அனைவருக்கும் மதுரமானது தான் வெளியாகணும். மண் புத்திமே சதா சுப் பாவனா ஹோ, உங்களுடைய மனம் புத்தியில் சுப பாவனை நிரம்பி இருக்கணும். ரஹம்தில் கி பாவனா ஹோ, மன புத்தியில் கருணையும் நிரம்பி இருக்கணும். தாத்தாப்பன் கி பாவனா ஹோ, கொடுக்க வேண்டும் என்ற வள்ளலின் பாவனையும் இருக்கணும். ஹர் கத்தமே ஃபாலோ ஃபாதர், ஒவ்வொரு அடியிலும் ஃபாலோ ஃபாதர், பாபாவை பின்பற்றுங்க. जो भी संबंध संपर्क में आए उनको कोई न कोई गुण शक्ति की गिफ्ट दे दो. உங்களுடைய தொடர்பில் சம்பந்தத்தில் யார் வந்தாலும் அவங்களுக்கு ஏதாவது குணங்களையோ சக்திகளையோ கிஃப்டாக கொடுங்க. और कुछ नहीं तो 2 मीठे बोल की गिफ्ट भी देना ज़रूर. சரி, 2 வார்த்தை ஒரு அன்பாக இனிமையாக பேசினாலே அதுவே ஒரு பெரிய கிஃப்ட் கொடுப்பதாகும். காலி ஹாத் கோய் நா ஜாவே, பாபா சொல்கிறார், வெறுங்கையோடு அவங்க திரும்பிடக்கூடாது, அதில் நீங்கள் கவனம் கொடுங்கங்கிறார். அதனால் பாபா சிரித்த முகம் இருந்தாலே போதும், சேவா நடக்கும். மனசில் மனம் புத்தி எப்படி இருக்கணும், வள்ளல் தன்மையினுடைய புத்தி, பரந்த புத்தி இருக்கணுங்கிறார். எல்லைக்குட்பட்ட புத்தி வந்துடக்கூடாது, அதில் கவனம் கொடுக்கணும். வள்ளல் தன்மைன்னு என்ன, பரந்த புத்தி இருந்தால் தான் முடியும். அடுத்து நம்மளுடைய வார்த்தையில் மதுரத்தன்மை இருக்கணும். 2 வார்த்தை இனிமேல் பேசினா போதுங்கிறார். அச்சா, ஓம் சாந்தி. தாமரையில் ஓரளவும் மாணவனே இல்லாமல் இருப்பவனே யோகி.
மலர் தாமரையில் ஓரளவும் மாணவமே இல்லாமல் இருப்பவனே யோகி. அவன் உவினை நஞ்சழித்து உலகத்தார் போற்றுகின்ற உயர் நலம் கொண்டவனாம் யோகி. அவன் உவினை நஞ்சழித்து உலகத்தார் போற்றுகின்ற உயர் நலம் கொண்டவனாம் யோகி. உள்ளமலர் தாமரையில் ஓரளவும் மாணவமே இல்லாமல் இருப்பவனே யோகி. ஆயிரம் துன்பம் கூடி வந்தாலும் அஞ்சுவதில்லை. அவன் தாயின் சால பரிந்தருள் காட்ட தயங்குவதில்லை. ஆயிரம் துன்பம் கூடி வந்தாலும் அஞ்சுவதில்லை. அவன் தாயின் சால பரிந்தருள் காட்ட தயங்குவதில்லை. தீயினும் தூய சிந்தைய நாளும் செய்வதும் இல்லை. அந்த தூய்மையான கருணைய நாளும் ஓய்வதும் இல்லை. உள்ளமலர் தாமரையில் ஓரளவும் மாணவமே இல்லாமல் இருப்பவனே யோகி. உள்ளமலர் தாமரையில் ஓரளவும் மாணவமே இல்லாமல் இருப்பவனே யோகி. வெற்றி என்றாலும் தோல்வி என்றாலும் விவேகமாயவன் எதிர்கொள்வான். வெற்றி என்றாலும் தோல்வி என்றாலும் விவேகமாயவன் எதிர்கொள்வான். இந்த சுற்றி வரும் பூமி தர்ம நிலை கொள்ள சோர்விலாமலே பணி செய்வான். மனசோர்விலாமலே பணி செய்வான். உள்ளமலர் தாமரையில் ஓரளவும் மாணவமே இல்லாமல் இருப்பவனே யோகி. உள்ளமலர் தாமரையில் ஓரளவும் மாணவமே இல்லாமல் இருப்பவனே யோகி. நேரமும் சுயநலமில்லாத யோகி. நெஞ்சில் ஈரமும் ஞானமும் உலாவும் தேகி. வஞ்சக பேயினை அடித்து விரட்டிய ஞானி. வாழ்வில் கழுப்பினை தேடி அடைகின்ற தேனி. உள்ளமலர் தாமரையில் ஓரளவும் மாணவமே இல்லாமல் இருப்பவனே யோகி. அவன் உவினை நஞ்சழித்து உலகத்தார் போற்றுகின்ற உயர் நலம் கொண்டவனாம் யோகி. உள்ளமலர் தாமரையில் ஓரளவும் மாணவமே இல்லாமல் இருப்பவனே யோகி. இன்றைய வானிலை முன்னறிவிப்பு. கவலையின் மேகங்கள் கலைந்து மகிழ்ச்சியின் கிரணங்கள் வெளிப்படும்.
Today's forecast: clouds of worry will melt away and rays of joy on the way